இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பொட்டாசியம் தாலமைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரீட்டட் வித் அல்கைல் ஹேலைடு வச்சு ட்ரீட் பண்ண போகிறோம். ட்ரீட் பண்ண என்ன நடக்குது கவனிங்க, நல்லா கவனித்தாங்க. ஸோ அல்கைல் ஹேலைடு வச்சு ட்ரீட் பண்ண அப்படின்னா இந்த கே வந்து இந்த ஹேலஜன் ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது, பொட்டாசியம் குளோரைடா வெளியே போயிட்டு இந்த அல்கைல் குரூப் உள்ளே போயிடுது. அப்போ என்ன நடக்குது கவனித்தாங்களா? ஸோ ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பிடிச்சிட்டா போதும், ஈஸியாக நீங்கள் இந்த கேப்ரியல் தாலமைடு சிந்தசிஸில் மார்க் எடுத்துட முடியும். அப்போ NR அப்படின்னு வந்துடும். புரிஞ்சா? அந்த கே போயிருச்சு, NR அல்கைல் குரூப் உள்ளே வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அல்கலின் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ ரிமைனிங் என்ன ஆகுது அப்படின்னா அதே KOHோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரைமரி அமீன் கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும் கவனிங்க, RNH2 உங்களுக்கு வெளியே வந்துடும். ப்ளஸ் வேற என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொட்டாசியம் தாலைட் வந்து அப்படியே உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன நடக்கும் கவனிங்க, அதை அப்படியே எழுதுங்க தங்கங்களா, இதை அப்படியே எழுதுங்க. C டபுள் பாண்ட் O அங்கே என்ன நடக்கும் நமக்கு ஓகே வந்துடும். ஸோ பொட்டாசியம் தாலைட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிரும். சொன்ன விஷயம் புரிஞ்ச தங்கங்களா?